நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவிய கூட சேர்ந்து ஆடணும்னு நினைச்சேன்னா பழைய துணிமணி எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி தோல்ல போட்டுக்கிட்டு கால்ல போட செருப்பு கூட இல்லாம வெறுங்காலோட வெளியே போக வேண்டியிருக்கு. ஏய், அப்பா சொன்னது புரிஞ்சதா இல்லையா? ஆனா இந்த கல்யாணத்தை பத்தி காவியாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சார் சார், நான் அவசரமா ஓடிட்டு இருந்தேன் சார். இந்த திருடன் சொல்லி துரத்துறாங்க சார். எந்த திருடன்டா தன்னை திருடன் சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கான்? சார் பார்த்தாலே திருட மாதிரி தான் தெரியும். திருடன் இல்ல சார், திருடன் இல்ல சார். பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய திருடன் சார். பர்ஸ் வந்து வச்சிருப்பான். அத தேடி பாருங்க சார். மரியாதை கொடு. தனுஷ் சார், இது யாரோடது? என்னோடது சார். ஏண்டா திருடிட்டு ஓடுறது இல்லாம அவசரமா வேலைக்கு போறது போய் பேசு. மரியாதை கேடா. கேட பயலா தெரியுமா? காவியா விடு காவியா. அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? ஆவடிக்கணும் எரும மாடு மாதிரி. திருடியாடா? திருடியா? தனுஷ் தனுஷ் நிறுத்துங்க. இப்படி அடிக்க கூடாது. சட்டம் ஒண்ணு இருக்கு, அதை பாத்துக்கோ. ஏய், இந்த திருட்டு பயலுக்கு சட்டமா? இதுக்கு நானே போதும். தனுஷ் சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்றேன்ல, இதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. போலீஸ் எதுக்கு? 4 போடு போட்டு கைய கால ஒடிச்சு வச்சா சண்முகம். என்ன நீ தப்பு பண்ற தனுஷ். என்ன திருடனுக்கு வக்காலத்தா? நான் தப்பு பண்றேனே வச்சுக்கோ, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? இவனை இப்படி அடிக்கிறது சட்டத்தை மீற விஷயம். என்ன பேசுற நீ? தப்பு பண்ணவன அடிச்சது சட்டத்தை மீறினதா? இத உன் பர்ஸ் அடிச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? காசோட அருமை அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும். நீ ஒருத்தனை எத்தனை பேர் அடிப்ப, எத்தனை பேரை திருட்டுல இருந்து காப்பாத்துவ? அதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட்டுற முடியுமா? நீ என்ன சொன்னாலும் உனக்கு அடிக்கிற உரிமை கிடையாது. தனுஷ் தனுஷ் கையெடு. தனுஷ் என்ன இப்படி பண்ற? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொல்றது உண்மைதான். நீயா சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. அதுக்கு தானே போலீஸ், கோர்ட்டு, தண்டனை இருக்கு. எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்? அடச்சி வந்துட்டேன் பெருசா பேசுறதுக்கு. இந்த சட்டம், கோர்ட்டு, தண்டனை, நீதி, நேர்மை இதெல்லாம் வாயால பேசுறதுக்கு மட்டும்தான். இதனால பாதிக்கப்படுறது இந்த அப்பாவி சனங்க தான். நீ சொல்றது சரிதான். எவன் தப்பு பண்ணானோ அவன் கண்டிப்பா தண்டனை அடையணும். அந்த தண்டனை சட்டத்தால கிடைக்கணும். அதுக்கு இந்த திருடனை நீ சட்டத்துல ஒப்படைக்கணும். சட்டம் 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 எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்குறேன். என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை?
இந்த திருட்டு போய் தானா ரொம்ப நாளா தண்ணி கட்டிட்டு இருந்தான். வண்டியில ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் சார். தனுஷ் சாரி பிரதீப். தனுஷ் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு ஐயோ, கேட்கிறேன். நீங்க எங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த பிரச்சனையை விடுங்க. அம்மா அங்க நிக்கிறாங்க, வாங்க உங்களை அறிமுகப்படுத்துறேன். அம்மா, இவங்க தான் காவியா, திவ்யாவோட அக்கா. வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப நல்ல வேலை செஞ்சம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அடுத்த தடவை நானே அவரை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ம், சரிம்மா. நான் வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. திவ்யா பாய். ஹாய்க்கா. வரேங்க. ஐயா, ஒரே வெக்கையா இருக்கு. கல்யாண பொண்ணு கருத்துக்கு எடுத்து போயிட்டு போற. உள்ள போய் உட்காரு. வா வா, வந்து உட்காரு. பிரதீப், யாருப்பா இந்த தனுஷ்? அம்மா, அவர் செங்கோடனோட 2வது மகன். காவியா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட். கிருஷ்ணவேணி இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் தான் தனுஷ். இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதப்பா. ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்துல அவரு சம்பந்தம் பண்ணிக்க விரும்ப மாட்டாரு. அந்த செங்கோடம் குடும்பம் பெரிய ரவுடி குடும்பம்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். பாத்துக்கப்பா. அம்மா, அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ராமநாதன் சாரோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அதனால எந்த பிரச்சனையும் வராதுமா. சரி, வாங்க போலாம். பவித்ரா, என்னாச்சுமா? என்ன பவித்ரா, ஏதோ யோசனையில இருக்கிறவ? இங்க பாரு, நீ அனாவசியமா மனச போட்டு குழப்பிக்காத. உனக்கு குழந்தை பிறக்காட்டியும் உன்னை நல்லபடியா ராணி மாதிரி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு, இனிமே காவியோட பேச்ச நீ கேட்க வேண்டாம், புரியுதா? என்ன பாக்குறவ? இம்புட்டு நகையும் உனக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அந்த காவியா விரிக்கிற வலையில நீ விழுந்துடக்கூடாது. வா, இங்க உட்கார். உட்காருமா. இத புடி. எல்லாம் உனக்குதான். அம்சமா இருக்கு பவித்ரா. எழுந்திரு பவித்ரா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்க. இங்க பாரு, சேதுக்கு கல்யாணம் பண்றது இந்த வம்சவிருத்திக்கு தான், உன்னை ஒதுக்குறதுக்கு கிடையாது. இங்க பாரு பவித்ரா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் அந்த வீட்டு மூத்த மருமக.
அது எப்பவும் மாறாது. இங்க பாரு, இனி உன் முகத்துல நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். புரியுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்னங்க நீங்க? லைன் கிடைக்கலன்னா போன் என்ன பண்ணுச்சு? எடுறா போனை, தூக்கி போடு. குடுறா. ஏன் தயங்குறீங்க? சேது யாருன்னு பாரு. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி, என்ன விசேஷம்? கையில பழத்தட்டோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சம்பந்தி. எங்க 2வது பொண்ணு திவ்யாவுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதான் முறைப்படி உங்களை கூப்பிட வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும் சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களை எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இந்தாங்க. உட்காருங்க. அடல, போய் காப்பி தண்ணி கொண்டு வா. என்னங்க நீங்க? அவதான் ஊரை சுத்த போயிருக்கால, அவ வரட்டும். அது வரைக்கும் பொறுங்க. சம்பந்தி பரவாயில்லைங்க. மாமா, நம்ம திவ்யாவுக்கு காதல் கல்யாணமா? அதெல்லாம் இல்ல மாப்ள. ஒரு நல்ல வரன் வந்துச்சு. திவ்யாவுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. அதான் பேசி முடிச்சிட்டோம். ஆமாமா, உங்க பொண்ணுக்கு இப்படி ஏதாவது அமைஞ்சாதான் உண்டு. ஏன்னா திவ்யா லவ் பண்றதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. அவளுக்கு மட்டும் இல்ல, தா எங்க வீட்டுக்கு வந்திருக்காளே காவியா, அவளுக்கும் எந்த தகுதியும் இல்ல. இப்போ அவ நடவடிக்கையும் வர வர சரியில்லாம போயிட்டு இருக்கு. காவ்யா, அம்மா, நல்லா இருக்கியாம்மா? இப்பதான் வந்தோம்மா. வணக்கத்தை. வாங்க. வணக்கம் மாப்ள. காவ்யா, அப்பா, தங்கச்சிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அப்படியாப்பா? நீயும் மாப்பிளையும் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. இல்ல மாமா, படிச்சவங்க வீட்டு விசேஷம், அதனால காவியா மட்டும் அங்க வருவா. நான் படிக்காத தற்கொலை தானே, எனக்கு உங்க வீட்டுல என்ன வேலை? பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் அங்க வருவாங்க, அவங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு? அதனால நான் வரல மாமா, காவியா மட்டும் அனுப்பி வைக்கிறேன். மாமா கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வரேன். அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ டென்ஷன்.
அதான் மூடு சரியில்லாம இருக்காரு. அதான் அப்படி பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன், சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளை யார் சம்பந்தி? ரொம்ப பெரிய இடமா? இப்ப அமைஞ்சிருக்கிறது நல்ல இடம் தான் சம்பந்தி. மாப்பிள்ள கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு. பையனுடைய அப்பா போலீஸ் எஸ்பி மகேந்திரகுமார். அப்படியா? நாங்கெல்லாம் கண்டிப்பா வந்துடுறோம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சம்பந்தி, வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டுட்டு போங்க. ஏய், சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க. பரவாயில்ல சம்பந்தி, இது நம்ம வீடு தானே. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். மத்த சொந்தக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா வந்துடணும். சரி சரி. போயிட்டு வாங்க. வாமா. வாங்கம்மா. மாப்பிள்ள கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு. பையனுடைய அப்பா போலீஸ் எஸ்பி மகேந்திரகுமார். தனுஷ், என்ன நீ எங்க அப்பா அம்மா வழி அனுப்பாம கூட உள்ள வந்துட்ட? என்னாச்சு தனுஷ்? இப்போ உனக்கு என்ன வேணும்? சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. இல்ல, நிச்சயத்துக்கு ஏன் வரலன்னு சொன்ன? ஆமா, நான் வரல. ரோட்ல உன் கூட வந்தேன். அந்த திருட முன்னாடியும் அந்த பிரதீப் முன்னாடியும் என் மரியாதையை நல்லா காப்பாத்துற. நான் நிச்சயதார்த்தத்துக்கு உன் கூட வந்தா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் காத்துல பறக்க விட்டுருவேன். அதுக்கு தானே கூப்பிடுற. நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. நான் மட்டும் போகவா? எதுக்கு? நீ வராத விசேஷத்துக்கு நான் எதுக்கு போகணும்? நானும் போல. எனக்கு தங்கச்சியும் முக்கியம் இல்ல, அவ கல்யாணமும் முக்கியம் இல்ல. நீதான் எனக்கு முக்கியம். நீ வரலன்னா நானும் போல. காவியா, கையெடு. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு கோவிச்சுக்கிற? நீ என் கூட வான அன்பா கேட்டா நான் வர முடியாது, நான் சொல்ல போறேன். ஒன்னும் வேண்டாம். அப்படி ஒன்னும் வேண்டாம் வெறுப்பெல்லாம் அங்க வர வேண்டாம். யாரும் போகவும் வேணாம். ஏய், என்ன நீ? உன் தங்கச்சி நிச்சயத்துக்கு நாம போலனா எப்படி? நான் ஏதோ மூட் அவுட்ல இருந்தேன், அதனால அப்படி சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. நிச்சயத்துக்கு நாம 2 பேரும் முத ஆளா போய் அங்க நிக்கிறோம். புரிஞ்சுதா? இத பாரு, நீ போகலன்னு வச்சுக்க, அப்புறம் உன் தங்கச்சி தான் வருத்தப்படுவா. நிச்சயம் நடக்கிறப்போ நம்ம போகலனா அப்புறம் உன் தங்கச்சி முகத்துல சந்தோஷம் இருக்காது. அது நல்லா இருக்காதுல்ல. அதனால அக்கா நீயும் மாமாங்கிற முறையில நானும் கண்டிப்பா போய் அங்க நிக்கிறோம். ஏய், என்ன சொல்றது சரிதானே? சொல்லு, சரிதானே? சரிடா. என்ன டாவா? ஏய், நிச்சயத்துக்கு வந்து என்ன டான்லாம் சொல்லிடாத. என்ன மரியாதை, மரியாதை வேணும் எனக்கு. சரிங்க மாமா. அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, சம்மந்தி நம்ம திவ்யாவை கூட்டிட்டு நகை கடைக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நம்ம தனுஷ் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு யாரையும் ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருந்தாராங்க. காவியா எவ்வளவோ தடுத்தும் கேட்கவே இல்லையா, மறுபடியும் போய் அடிச்சிருக்காரு. நம்ம சின்ன மாப்பிள்ள பிரதீப் போய் தடுத்திருக்காரு. அவர் பேச்சையும் கேட்காம அவரையும் தள்ளி விட்டுட்டு அடிக்க போயிருக்காருங்க.
என்னத்த ஏன் ஏன் நிறுத்திட்டிய சொல்ல வேண்டியதானே? என்ன திவ்யா அப்படியே ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டா போல இருக்கு. அது விடு வேணி. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சிருக்கேன். நீ அம்மா வாக்க போறல்ல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அத்த, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? திவ்யா இருக்கால, அவ இன்னும் மனசால குழந்தைதான். நேரத்துக்கு தூங்காம சாப்பாடு நல்லா சாப்பிடாம ரொம்ப கஞ்சத்தனமா வளர்ந்துட்டா. அதே மாதிரி நகையும் ரொம்ப சின்னதா இருக்கணும்னு நினைக்கிறா. இதுவே நான் திவ்யாவா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பெரிய பெரிய நகையெல்லாம் பார்த்து வாங்கியிருப்பேன். என்ன செய்யறது, எனக்கு தான் யாரும் எதுவும் செய்யல. நான் கூட திவ்யா மாதிரி இருந்திருந்தா எல்லாம் எனக்கும் சரியான முறையில நடந்திருக்கும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? எதுல உனக்கு குறை வச்சாங்க? தம்மாமா, இப்படிலாம் கேள்வி கேட்டா மட்டும் போதாது. நீங்க இம்பிட்டு சம்பாதிக்கிறீல்ல, ஒரு மாசமாவது ஆசையா எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வந்திருப்பியலா? என் ஆசையெல்லாம் மண்ணா போச்சு. உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆபீஸ்க்கும் போக முடியாது, எப்படி சம்பளம் கிடைக்கும்? ஐயோ, நான் ஒருத்தி மறந்துட்டேன். திவ்யாவுக்கு கல்யாணம் ஆக போறதுனால எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு வேலையும் ஆகல வேணி. உனக்காக ஒரு நகை வாங்கி வச்சிருக்கோம், அது எடுத்து போட்டு பாரு, உனக்கு நல்ல எடுப்பா இருக்கும். அது உனக்கு மட்டும்தான். அரவிந்த் சீக்கிரமா குணமாகணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டியிருக்கேன். கூடி சீக்கிரம் அவன் குணமாயிடுவான். உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆபீஸ்க்கும் போக முடியாது, எப்படி சம்பளம் கிடைக்கும்?